ஆணைக்கும் அடி சறுக்கும் என்பார்கள். அந்த வகையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படம் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி படு தோல்வி அடைந்துள்ளது. அந்த திரைப்படம் என்ன திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஓரிரு படங்களை தவிர பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. எப்போதுமே திரையுலகில் வெற்றிக்கனியை பறித்துக் கொண்டிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் கவர்ச்சி நடிகையாகவும் ஒரு பாடலுக்கு ஆடியவருமான அனுராதா ஒரு சமயம் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருந்தார். ஒரு காலத்தில் வெள்ளி விழா படங்களையே கொடுத்து கொண்டிருந்த இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய கடைசி காலத்தில் தொடர்ந்து தோல்வி படங்களையே கொடுத்தார். அப்படிப்பட்ட திரைப்படங்களில் ஒன்று மோகன புன்னகை என்ற இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்திருந்தார். சிவாஜி கணேசன் காதலிக்கும் பெண்களாக கீதா, பத்மபிரியா, ஜெயபாரதி மற்றும் அனுராதா நடித்திருந்தனர். சிவாஜி கணேசனை ஒரு தலையாக நடிகை அனுராதா காதலிப்பார். ஆனால் சிவாஜி தனக்கு பல காதல் தோல்விகள் இருந்ததால் அதனை மறுத்து இன்னொருவருக்கு அனுராதாவை திருமணம் செய்து வைப்பார். மோகன புன்னகை என்ற இந்த திரைப்படத்தில் இவர்களுடன் மேஜர் சுந்தர்ராஜன், நாகேஷ், சின்னி பிரகாஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தின் பெரும்பாலான பகுதி இலங்கையில் படமாக்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்தின் கதையானது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. அதே நேரத்தில் இந்த திரைப்படமும் படுதோல்வி அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.